ஏன் நாம் இன்னமும் நம்மிடமுள்ள ஒரு மகத்தான தமிழர் பெருமை பேசும் பெரும் சரித்திர உண்மைகளை உள்ளடக்கிய அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் எனும் சரித்திர நாவலை படமாக எடுக்க முன்வரவில்லை? இந்நாவலில் வரும் அருண்மொழிதான், அதாவது மாமன்னர் ராஜராஜ சோழன்தான் இந்திய அளவில் முதலில் கடற்படையை நிறுவி பல வெளிநாடுகளை கைப்பற்றியவர். மேலும் அவர் நமக்கு கட்டித்தந்த தஞ்சை பெரிய கோயில் 1000 வருடங்கள் கடந்தும் இன்னமும் அவர் பெருமையை பேசிக்கொண்டு உள்ளது. இந்நாவலில் குறிப்பாக யாருமே ஹீரோ இல்லை. பலரும் பல சமயங்களில் ஹீரோவாக காட்டப்பட்டுள்ளனர். ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், கார்த்தி, நாசர், ராதாரவி, சமுத்திரகனி, சத்யராஜ், தம்பி ராமையா என அனைவரும் நடிக்கும்படியான கதாபாத்திரங்கள் இந்நாவலில் நிறைந்து உள்ளது. உதாரணமாக, பெரிய பழுவேட்டையர் சத்யராஜ், சின்ன பழுவேட்டையர் சமுத்திரகனி, வந்தியத்தேவன் விஜய், ஆதித்ய கரிகாலன் சூர்யா, அருண்மொழி அஜித், பார்த்திபேந்திர பல்லவன் விக்ரம், கந்தமாறன் கார்த்தி என கதாபாத்திரங்கள் பலருக்கும் பல வகையில் பொருந்தும் வகையில் இந்நாவலில் மிகுந்துள்ளன. மற்றும் இப்படத்தை டைரக்ட் செய்யும் பெரிய பொறுப்பை டைரக்டர் சங்கர்வசம் தந்தால் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் துறை கொண்டு மிக பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அவர் நமக்கு தந்து விடுவார். பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்து இப்படத்தை வெளியிட்டால் பணத்தை மூட்டை மூட்டையாக அள்ளிவிடலாம். அந்த காலத்திலேயே இந்திய அளவில் பிரம்மாண்டமான படமாக சந்திரலேகா படத்தை தயாரித்து நாம் யார் என்பதை திரு வாசன் நிரூபித்து விட்டார். அண்டை மாநிலம் ஆந்திராவிலும் ராஜமௌழி அவர்கள் நிரூபித்து விட்டார் பாகுபலி மூலம். மற்றும் கேரள மாநிலத்திலும் சுமார் 1000 கோடி செலவில் மகாபாரதம் கதையை படமாக எடுக்க ஆரம்பித்து விட்டனர். இதையெல்லாம் உணர்ந்து ரஜினி மற்றும் கமல் இருவரும் இணைந்து தங்களின் வாழ்நாள் சாதனையாக இப்படத்தை நமக்கு தர வேண்டும் என அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் இருவரும் இணைந்து அனைத்து நடிகர்களிடம் பேசி கலந்து உரையாடி, டைரக்டர் வசமும் பேசி கலந்து உரையாடி நமக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய நடிகர்களின் ரசிகர்களும் தங்களுடைய வேற்றுமைகளை முற்றிலும் களைந்து அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டால் ஒன்று நம் தமிழ் திரையுலகிற்கு காலத்தால் அளிக்க முடியாத பெரும் சரித்திர வாழ்வு என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும். மேலும் நம் தமிழ் மக்கள் அனைவரும் பொன்னியின் செல்வன் நாவல் படமாக வேண்டும் என்ற கருத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இக்காரியத்தை சோசியல் மீடியா உதவியுடன் அனைத்து திரையுலக ஜாம்பவான்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவே நம்முடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.